மக்களே, இன்று நாம் திருக்குறள் 465ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியின் அரசியல் இயலில் தெரிந்து செயல்வகை அதிகாரத்தின் 5ஆம் குறள். வகையறச் சூழாது எழுதல் பகைவரை பாத்தி படுப்பதோர் 6. இந்த குறள் சொல்லுவது என்னவென்றால், தன்னை குறைத்து பகைவரை வன்முறையால் அல்லது சதி வழியாக குலைக்க முயலாத அரசர் நீதி சார்ந்த நடவடிக்கைகளை மட்டும் எடுக்க வேண்டும். அதனால்தான் மக்களிடம் நம்பிக்கை உருவாகும். எது செய்தாலும் கடமையை நிறைவேற்றும் நேரத்தில் ஆட்சியாளர் உண்மையையும் நியாயத்தையும் முதலில் பார்க்க வேண்டும். இன்றைய காலத்தில் அரசியல் பிரச்சினைகளில் வெறுப்பில்லாத விவாதம், பணிவுடன் அணுகும் முறையை இது கூறுகிறது. உதாரணமாக, ஒரு பள்ளி தலைவரில் மாணவர்களின் பிரச்சினைகளை சுட்டிக்காட்டாமல் அவர்களின் கருத்துக்களை கேட்டு தீர்வு கண்டால் அது விதியற்ற நிர்வாகம் ஒப்பும். மற்றொரு உதாரணம், ஊராட்சி அமைச்சர் பொது திட்டங்களை முறைப்படி எந்த கருணை சார்ந்து இல்லாத முறையில் செயல்படுத்தின் மக்களின் நம்பிக்கையை பெற்றுக் கொள்ளலாம். இன்றைய வாழ்க்கையில் இந்த குறளை பின்பற்றினால் தனிப்பட்ட உறவுகளிலும் தொழில் பணியிலும் மற்றவர்களை குத்தறுத்து வெற்றியை அடையாமல் ஒழுக்கம் மற்றும் நீதியுடன் முன்னேறலாம். அதனால் நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கு சேர்மானம், கருணை, நீதி ஆகியவற்றை காட்டும் போது நாம் உண்மையான வெற்றியை பெறுவோம். இதுதான் இந்த குறள் மிக அழகாக எடுத்துக் கூறுவது. வகையறச் சூழாது எழுதல் பகைவரை பாத்தி படுப்பதோர் 6. அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் சந்திப்போம்.